ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸோட மொத்த ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எஜுகேஷனல் சம்மந்தமாக எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்க எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் அட்மிஷன் வேணாலும் கீழே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இப்போ எல்லாமே டெக்னாலஜி ரிலேட்டடாக தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஒரு மொபைல், ஆஃப்டர் ஆல் ஒரு மொபைலில் இருந்து நம்மளோட எல்லா ப்ராசஸுமே கம்ப்யூட்டர் நாலேஜ் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். ப்ரோக்ராமிங்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் தான் நடக்கும். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இசிஇ, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். கம்யூனிகேஷன் இல்லாமல் நம்ம எதுவுமே நடக்க போகிறது இல்லைங்க. அதனால் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கோட மவுஸ் எப்பயுமே குறையாது. இது வந்துட்டு செகண்ட் பிளேஸில் இருக்குது. தேர்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். எல்லாமே இப்போ பொல்யூஷன் காரணமாக எலக்ட்ரிக்கு மாறிக்கிட்டு இருக்காங்க. பைக்கில் இருந்து நம்ம ஓட்டுற வாகனங்கள்லேருந்து எல்லாமே காரணம் வந்துட்டு பொல்யூஷனால் நிறைய டேமேஜ் ஆகிறதுனால எல்லாமே எலக்ட்ரிக்கு மாறிட்டு இருக்காங்க. ஃப்யூச்சரில் ட்ரிபிள்இக்கு நல்ல மவுஸ் இருக்கிறதுனால தேர்ட் பிளேஸில் இருக்கிறது ட்ரிபிள்இ. ஃபோர்த்து ஒன் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் எப்பயுமே இது பிளேசஸ் வந்துட்டு மவுஸ் குறையாதுங்க. ஏன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்லேருந்து நம்ம செப்பரேட்டாக படிக்கிற எல்லா சப்ஜெக்ட்ஸுமே மெக்கானிக்கல் இருந்து பிரிஞ்சது தான். நீங்கள் செப்பரேட்டாக எடுத்து படிக்கும்போது அந்த ஒரு ரிலேட்டடாக தான் படிப்பீங்க. ஆனால் மெக்கானிக்கல் எடுக்கும்போது டோட்டல் நம்ம காஸ், பைக் சம்மந்த எல்லா இதுவுமே நம்ம டோட்டலாக இதில் கவர் ஆயிரும். அதனால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபோர்த் பிளேஸில் இருக்குது. ஃபிஃப்த்து பார்த்தோன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஏரோநாட்டிக்கல்ஸ் வந்துட்டு நிறைய பேர் இப்போ எடுக்கிறது இல்லை. ஆனால் ஏரோநாட்டிக்கல்ஸ் இன்ஜினியரிங் ஒரு நல்ல கோர்சஸ் தான். இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, நல்ல சேலரி இருக்குது. நம்ம நிறைய இதுலேயே ஒர்க் ஜாப்ஸ் நிறைய நமக்கு வேக்கண்ட் இருக்குங்க. அதனால் ஃபிஃப்த் பிளேஸில் இருக்கிறது ஏரோநாட்டிக்கல். சிக்ஸ்த்து பார்த்தோன்னா நம்ம சிவில் இன்ஜினியர் படித்தா வேலை கிடைக்காதுங்கிறது எல்லாமே போயிங்க. சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்பயுமே வேக்கண்ட் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் சிக்ஸ்த் பிளேஸில் இருக்கிறது சிவில். செவன்த் பிளேஸ் கெமிக்கல் இன்ஜினியரிங் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 காலேஜஸில் தான் வந்துட்டு நமக்கு அந்த சப்ஜெக்டே இருக்குது. பட் ஆனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். சேலரி ரொம்ப ஹையாக எதிர்பார்க்கலாம். ஆஃபர்ஸ் நிறைய வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறைய இருக்குங்க. அது அடுத்தது பார்த்திங்கன்னா மெரைன் இன்ஜினியரிங் கோர்சஸ் பார்த்திங்கன்னா இப்போ 10 to 15 இயர்ஸாக தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சிருக்கு, நல்ல பிரபலமாக இருக்குது. பட் மெரைன் இன்ஜினியரிங் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷிப்ஸில் மட்டும் இல்லாமல் துறைமுகத்துலேயும் நிறைய ஜாப்ஸ் வேக்கண்ட் இருக்குங்க. நல்ல ஆஃபர் இருக்குது. அதனால இதுவும் வந்து டாப் 10 தான் வருது. 9th பிளேஸில் பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி தான் இப்போ டாப்பில் இருக்குங்க. ஏன்னா கொரோனா டைமில் நிறைய மெடிசன்ஸ் கண்டுபிடிக்கிறது, மருந்து கண்டுபிடிக்கிறது, நிறைய பேரை யூஸ் பண்ணது எல்லாமே வந்துட்டு பயோடெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணாங்க. அதனால பயோடெக்னாலஜி வந்துட்டு இப்போ நமக்கு டாப் 10 இருக்குது. நல்ல வேல்யூ, நல்ல ஆஃபர் இருக்குது. 10th பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுட் டெக்னாலஜி படித்த எல்லாருக்குமே கம்பல்சரி வேக்கண்ட் இருக்குங்க. நல்ல கோர்சஸ், நல்ல ஃபியூச்சர், நல்ல சேலரி. தென் ஃபேஷன் டெக்னாலஜி கூட இதில் சொல்லலாம். நம்ம இதை வந்துட்டு கேர்ள்ஸ் தான் நிறைய பேர் எடுக்கிறாங்க, பாய்ஸ் எடுக்கிறதில்ல. பட் ஆனால் இதுக்கும் நல்ல ஃபியூச்சர் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டாப் 10 இன்ஜினியரிங் கோர்சஸ் பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.